உப்புமா அவங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். அவளை வச்சு குயிக்கா எப்படி உப்புமா பண்றதுன்னு பாத்துலாமா? இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நான் பண்ணும்போதே சொல்லிடுறேன். ஒரு கடாயில பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகாய் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 2 ல இருந்து 3 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நீட்டா கீரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கப் அவல் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 2 கப் வந்து நீங்க வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவல் வந்து நீங்க எந்த மாதிரி டைப்பான அவல் ஒண்ணா எடுத்துக்கலாம். நான் அவலை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணியில போட்டு அலசி நல்லா தண்ணி இல்லாம புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவல் வந்து தண்ணியில ஊறக்கூடாதுங்க. லைட்டா வந்து அரிசி கிளையிற மாதிரி கிளஞ்சு உடனே வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உதிரி உதிரியா நல்லா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் டிமார்ட்ல வாங்கின அவல்ல தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த அவலை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே நான் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு அவல் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணீங்கன்னா திட்டு திட்டா தெரியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான அவல் உப்புமா வந்து ரெடி. உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா வந்து இறக்கும் போது லைட்டா வந்து லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி பிழிஞ்சு விட்டுட்டீங்கன்னா புளிப்பு தன்மை அதிகமாயிடும். லைட்டா பிழிஞ்சு விட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பை.